அதிமுக வந்து 2.5 கோடி பேர் வந்து உறுப்பினரா இருக்காங்கன்னு சொல்றாரு. பாராளுமன்ற தேர்தல் வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னா வெறும் 88 லட்சம் தான் வாங்கியிருக்கு. அம்மா காலத்துல வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களாக வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்த பின்னாடி 2.5 கோடி தொண்டர்களா வந்து மாறிடுச்சுன்னா 40 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைவதற்கு என்ன காரணம்? எல்லாம் வெறும் சப்பக்கட்டு. எடப்பாடி பழனிசாமி போலியா என்னுடைய தலைமையில 2 கோடியே 15 லட்சம் பேர் நான் உறுப்பினராக சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு போலியான பிம்பம். தன்னை வந்து தலைவனா காட்டிக்கிறதுக்காக 2 கோடி 16 லட்சம் பேர் நான் ஒரு உறுப்பினர் சேர்த்து வச்சிருக்கிறேன்னா அந்த உறுப்பினர் எங்க போயிட்டா பாராளுமன்ற தேர்தல எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்திட்டு 2.5 கோடி பேர் வந்தாங்க. அந்த 2.5 கோடி பேருக்கு நீ உறுப்பினர் கார்டு கொடுத்திருப்ப. அவங்க பூரா அண்ணா திமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருந்தா 40 தொகுதி இல்ல 400 தொகுதி கூட நீ ஜெயிச்சிருக்கலாம். அந்த 2.5 கோடி பேர் உனக்கு ஓட்டு போட்டிருந்தா பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் நிச்சு நீ எல்லாருக்கும் ஓட்டு போட்டு எல்லாரும் எல்லா பாராளுமன்ற வேட்பாளரும் ஜெயிக்க வச்சிருக்கலாம். நீ நிச்சயது பூரா 13 இடத்துல வந்து டெபாசிட் இழந்திருக்கிற. இதெல்லாம் கேவலமா சொல்றது ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு 2.5 கோடி பேர் வச்சிருக்க 2.5 கோடி பேர் வச்சிருக்க எங்க போய் 2.5 கோடி பேரு லிஸ்ட் கூட தேர்தல் ஆணையத்துல போய் நீ சப்மிட் பண்ணு 2.5 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ண உன்னுடைய டோட்டல் 2014 24 உங்களுக்கு வாக்களிச்ச தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய லிஸ்ட் எடுத்து பொதுவெளியில வெள்ளை அடிக்க கூட நீ அவங்க வந்து ஓட் லிஸ்ட் வச்சு அப்படியே எடுத்துட்டாங்களாமா. ஆமா ஓட் லிஸ்ட் வச்சு எடுத்துட்டா காணாம போயிட்டா. மீதி அதிமுக தொண்டர்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போடாம போயிட்டா. எதுக்காக ஓட்டு போடல? உன்னுடைய தலைமை அப்படி 2.5 கோடி பேர் தொண்டர்களா இருந்தா தானே அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு. சும்மா ஓட்டு லிஸ்ட் இருக்கிற ஆளுக்கு வந்து உறுப்பினர் சொல்லி நீங்க சேர்த்து விட்டு போனா எப்படி ஓட்டு போடுவாங்க? உறுப்பினர் கார்டு உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் கார்டை வாங்கி பாத்தீங்கன்னா அங்க பேரே இருக்காது. அவன் வந்து டிஎம்கே உறுப்பினரா இருப்பான், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினரா இருந்திருப்பான், தேமுதிக உறுப்பினர் இருந்திருப்பான், கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினர் இருந்திருப்பான். இவனெல்லாம் தூக்கி போட்டு அவனுக்கு ஒரு உறுப்பினர் கார்டு எடப்பாடி பழனிசாமி முத்திரை குத்தி அந்த போட்ட போட்டு கொடுத்துச்சுங்கிறார். இதெல்லாம் லிஸ்ட் தான். இதெல்லாம் போலியோட எதிர்த்த கணக்கு தான் போய் சேரும். அம்மா இருக்கும்போது இருந்த 1.5 கோடி தொண்டர்கள் வந்து உண்மையான தொண்டர்கள், தூய்மையான தொண்டர்கள். இதுதான் உண்மையான லிஸ்ட். ஆனா எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளுமை கிடையாது. இந்த நாட்டோட மகாத்மா காந்தி கிடையாது. இவர் பேரை சொன்னோடனே எல்லாம் வந்து அதிமுக இணைஞ்சிருக்கு. இவர் பேரை கேட்டா எல்லாம் அதிமுக ஓட்டு போடுறதை விட்டுட்டு வேற கட்சி போய் ஓட்டு போட்டு இருக்கிறோம். அப்ப 2 கோடி பேர் எங்க போயிட்டாங்க? அதிமுக இருந்தவங்க. உனக்கு எடப்பாடி பழனிசாமி முகரை பார்த்து ஐஎஸ்ஐ முத்திரை எடப்பாடி பழனிசாமி சொல்லி உனக்கெல்லாம் முத்திரை குத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்க எங்க போனாங்க? எடப்பாடி பழனிசாமி செயலை பொறுக்க முடியாம அந்த 10% வாக்குகள் வந்து சரிவு ஏற்பட்டிருக்குன்னு அவரே வந்து ஒத்துக்கிறாரு. என்னால அப்ப 10% வந்து வாக்கு வந்து சரிவு ஏற்பட்டது. ஏன்னா நான் தலைமைக்கு வந்த பின்னாடிதான் அதிமுகவுடைய முன்னோடிகள்லாம் வந்து வயது மூப்பின் காரணமா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இதை வந்து நம்ம என்ன நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில நம்மளா ஒரு தொண்டனா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த மாதிரிதான் தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. தவளை தன் வாயாலை கெடும். அந்த தவளை தான் எடப்பாடி பழனிசாமி. அவ்வப்பொழுது நான் தவளை இந்த இடத்துல இருக்கிறேன், பாம்போ பள்ளி என்னை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வர்றார். நான் பண்ணி செஞ்சிருக்கிற தவறுனால நான் இங்க இருக்கிறது தகுதி இல்லை. அதனாலதான் அந்த வாக்கு வங்கி எல்லாம் 10% குறைஞ்சிருக்கு. 19.52% இருந்து 20.52% நான் முன்னேறிக்கிறோம். 1% ஓட்டு மிச்சமா வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பூச்சாண்டி வேலை காட்டுறதே இவர் வேலையா போச்சு. இவர் வயசு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகி போச்சு. இவர் வந்து சின்னப்புள்ளத்தனமா சிறுபுள்ளத்தனமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பூ சுத்திருக்கிறார் காதுல. இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி காலம் வளர்ந்து உலகத்தினுடைய அறிவை பூரா இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, பால் கறக்கிறவங்க வந்து சிறு தொழில் செய்யறவங்க வந்து இந்த நாட்டு நடப்ப பூரா தெரிஞ்சுட்டு இருக்கிறான். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு ஆதி காலத்துல 1900 இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் பொய்ய சொத்தி காலையில பூ சுத்திட்டு உட்காந்துக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னாலதான் ஒரு 10% வாக்கு சரிந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதை யார் மேல பழிய தூக்கி போடுறாரு அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னோடிகள் வந்து முதுமையின் காரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செத்து போனவங்க மேல காரணத்தை போடுறாரு பாருங்க. இவர் எப்படி அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமையா இருக்க முடியும்? அந்த வகையில அதிமுக தொண்டர்கள் ஒரு சிலர் வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து இறந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அதிமுக தொண்டர்கள் வந்து இறந்துட்டான்னு சொல்றாரு. உயிரோடு இருக்கும் போதே இவருக்கு பால் ஊத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. உயிரோடு இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு பால் ஊத்த வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் அதிமுகவுக்கு உண்மையா விசுவாசமா இருந்த அதிமுகவை வழிநடத்தக்கூடிய தலைவர் இவரு. அதிமுக 15% அதிமுக நிர்வாகிகள் வந்து இறந்த போறான்னு சொன்னா அவருக்கு வந்து பாலை ஊத்தி பாலை கட்டி இங்க அனுப்பிட்டு இருக்கிற உயிரோட இருக்கிறவரு. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்க எடப்பாடி பழனிசாமியோட செயல். ஒரு சிறு பிள்ளை கூட அந்த தப்பை பண்ணாரு.
அந்த மாதிரி மோசமான செயல்களை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, நான் தான் அதிமுக, என்ன மிஞ்சி யாருமே கிடையாது, நான் சொல்ற மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜனநாயகத்தை மறந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு எடப்பாடி. இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அதிமுக வந்து பாட கட்டுறது உறுதி. நீ உனக்கு நீயே வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு நான் தான் தலைவன் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும். அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என் தலைவன் சொல்லி சொல்லணும். உன்னை யார் சொல்றான்? நீ பணத்தை கொடுத்து வச்சிருக்கிற 4 புரோக்கர்களும் அந்த கூலிக்கு மாரடிக்கிற 4 பேர் அந்த பணத்துக்கு வாய் திறந்துருக்கிறதா 4 பேர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொல்லலாம். அதிமுக இருக்கக்கூடிய 1.5 கோடி தூய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக தலைவராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இவர் தலைமையை சந்திச்ச அத்தனை தேர்தலும் மிகப்பெரிய படு தோல்வி சந்திச்சிருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி தலைவனே கிடையாது. இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்காரு. போய் சேர்த்தோம், அவரு திமுக கூட போய் சேர்ந்துட்டு கட்சி வழி நடத்திட்டோம். திமுக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காத்து பாதுகாப்பா வச்சுட்டு இருக்குது. பல்வேறு ஊழல்ல குற்றச்சாட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவரு வேணா போய் திமுகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டோம். பொதுக்குழுல இருந்து நீக்கப்பட்டவங்க 4 பேரும் நீக்கப்பட்டாதான் அது தொண்டர்களுடைய முடிவு, அவங்கள இணைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த பொதுக்குழு யாரு? பொதுக்குழு இருந்தவங்க பூரா போலி. உண்மையான பொதுக்குழு வந்து புரட்சி தலைவர் காலத்துல, புரட்சி தலைவர் அம்மாவின் காலத்துல வந்தவங்களுக்கு 2016 அம்மா வந்து எப்ப ஒரு 2015 ஒரு பொதுக்குழு போட்டாங்களோ அப்ப அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய பேர் வந்து வேற, அப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேற. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்த பின்னாடி அப்ப வந்து நிர்வாகிகள் வேற. இதை 2 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டும் போது இருந்த அத்தனை நிர்வாகிகள் போலியானவர்கள். எடப்பாடி பழனிசாமியால செட்டப் செய்யப்பட்ட நிர்வாகிகள். இவரால் தான் எடப்பாடி பழனிசாமி போலியான பொதுக்குழுவை கூட்டி அந்த 4 பேர் நீக்கணும்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எடப்பாடி பழனிசாமி தலைகணம் பிடித்து தான் அப்படிங்கிற தலைகணத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறாரு. இந்த இதெல்லாம் நிச்சயமாக வருங்காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிவாங்க. எந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாலும் 2026 வலுவான கூட்டணி அமைப்போம், கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லி கடைசியில போயிட்டு 2026 பக்கம் போயிட்டு என்கிட்ட யாருமே கூட்டணிக்கு வரல, என்ன பண்றது, நான் என்ன செய்ய முடியும்? திமுகவுக்கு கட்சி காட்டி கொடுத்துட்டு இந்த கட்சிக்கு யாருமே கூட்டணிக்கு வரல, நம்பி யாரும் வரல அப்படிதான் சொல்ல போறாரு. திரும்ப அந்த 20% இருந்து 21% போயிருக்கிறோம், இல்லாட்டி 21% 22% ஓட்டு வாங்கி இருக்கிறோம். இப்படிதான் வந்து திரும்ப பூ சுத்துவார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல வந்து தன்னை ஒரு பொதுச் செயலாளரா மக்கள் வந்து அங்கீகரிக்கணும், அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உருட்டுகள்லாம் இப்ப உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப செய்தியாளர்கள் சந்திப்பு ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்றாரு, நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு கட்சி கொடி சின்னம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் சொல்லிருச்சு, தேர்தல் ஆணையமும் சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் வந்து மக்கள்கிட்ட வந்து பரப்பிக்கிட்டே இருக்காரு. இன்னும் வந்து கட்சியினுடைய மூல வழக்கினுடைய தீர்ப்பு கட்டுப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிதான் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. இவரு எதை வச்சு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு மக்களே பணத்தை கொடுத்து ஒரு போலியான தீர்ப்பை வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு அது மீடியா கிட்டே சொல்றாரு. எப்ப கட்சி தான் என்கிட்ட வந்தது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருக்குதுன்னு சொல்லி நீங்க செய்திகளை சொல்ல வராரு. இதனுடைய தத்துவம் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த போலியான தீர்ப்பெல்லாம் வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கையில அதிமுக இருக்குதுன்னு சொன்னா அப்ப எல்லா செய்தியில பரவும் போது தான் ஆட்டோமேட்டிக்கா அதிமுக தலைமையா வந்துடுறான் அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா தீர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி இப்ப கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் அனைத்தும் மூல வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லிதான் கொடுத்திருக்காங்க. இது தெரியாத மக்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு தப்பான தகவலை பரப்பி அவருடைய பிரெயின் வாஷ் பண்ணி அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரது எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கிறார். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி நடத்திய அத்தனை பொதுக்குழுவும் செல்லாது, அவர் கூட்டிய எந்த திட்டமும் செல்லாது, அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்களே அது எடப்பாடி பழனிசாமி எதுவும் நிரந்தரமாக நீக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலங்களில் வரக்கூடிய தீர்ப்பின் மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் நீதி கண்டிப்பா உணர்த்தும்.